சிம்பிளான வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 3 லவங்கம், 2 மராத்தி முக்கு, கொஞ்சம் கல்பாசி, 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெலிசா நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மெலிசா நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, நீங்கள் புலாவ் பிரியாணி எது செஞ்சாலும் ஒரு கைப்பிடி புதினா போட்டு செய்யுங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கைப்பிடி பட்டாணி. இது இன்ஸ்டன்ட் பட்டாணியில் இப்போது பட்டாணி சீசன் வந்துருச்சு. மார்க்கெட் போனீங்கன்னா செடியிலேருந்து வர அந்த டைரக்ட் பட்டாணியே இருக்குது. நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 200 கிராம் வரும் இந்த பாஸ்மதி ரைஸ். இந்த 1 கிளாஸ் அளவு வந்து 100 கிராம் வரும். நான் 2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். 200 கிராம் அரிசி 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த மெஷர்மெண்ட்டு தான் எப்பயும் போடுவேன். இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் போட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 hour 1/2 hourலாம் ஊற வைக்க தேவையில்ல. நான் எப்படி ஊற வைப்பேன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஊற வைப்பேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டாணிலாம் போட்டு வதக்குற டைமுக்குள்ளே அரிசி ஊறினாலே போதுமானது. பேக்ரவுண்டில் பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு. பிக் பாஸ் டிவியில் போயிட்டுருக்கு. நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்படி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யாரை பிடிக்கும், யார் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
அரிசி போட்ட உடனே மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம தம் போட்டுடலாம். தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே தம்மில் இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் இருந்தால் நல்லா கரெக்டான பதம் வந்துடும். பார்த்தீங்களா, சாதம் அரிசி உடையாமல் அப்படியே நல்லா நீட்டாகவே இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தம்லேயே இருக்கட்டும். நம்ம அடிக்கடிக்கு கிண்டிகிட்டே இருந்தோன்னா அந்த ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு நீட்டாகவே வராது. பாருங்கள், தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அரிசிலாம் உடையாமல் நல்லா நீட்டாக நல்லா உதிரியாக வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் வெஜ் புலாவ் தான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு அளவு தெரிலனா கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக மீதம் இல்லாமல் வேஸ்ட் ஆகாமல் 2 பேருக்கு எனஃபான குவான்டிட்டியாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.